பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுகிற வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமேன். நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் எப்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் தெரியுமா? நம்ம விழும் பொழுது. விழுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யணும், ஆண்டவருக்காக ஒரு பாவத்தை செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும்னு சொல்லி பிரயாசப்படும் பொழுது அதில் நிலை கொண்டு இருக்க முடியாமல் தடுமாறி கீழே விழுறோம் இல்லையா? அதுதான் விழுதல். பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருப்போம், ஆண்டோடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணியிருப்போம். ஆனால் அதில் நிலச்சி நிற்க முடியாமல் என்ன செஞ்சிடும்? பொய் பேசிடுவோம். அது மாதிரி கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, தூஷணமான வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த மாதிரி பல தீர்மானங்களை நம்ம எடுத்திருப்போம். டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, அதிக நேரம் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், இந்த மாதிரி பல தீர்மானங்களை நம்ம எடுத்திருப்போம். ஆனால் அதை எல்லாவற்றையும் செயல்படுத்துவோம், கொஞ்ச நாள் செயல்படுத்துவோம். முழுவதுமாய் நிலைத்த ஆண்டவருக்குள்ளாக நிற்க முடியாமல் ஒரு நாள் என்ன செஞ்சுருவோம்? விழுந்துருவோம். எல்லாருமே விழுந்து தான் எழுந்திரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்போம். ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். ஆனால் நம்ம விழும்பொழுது சத்துருக்கு பயங்கரமான சந்தோஷம் உண்டாகும். நம்ம விழுந்தே இருந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஒருவேளை இன்றைக்கி நம்ம எடுத்த தீர்மானத்தில் நிலச்சி நிற்க முடியாமல் நம்ம அதை தவற விட்டுட்டோம், இல்லை விழுந்து போயிட்டோம் அப்படின்னா, விழுந்த இடத்துலையே இருக்கிறது தான் பிசாசுக்கு மகிழ்ச்சி. ஆனால் நம்ம எப்போ அங்கேருந்து எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட வருவோன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பிசாசு நம்மக்கிட்ட அதை தான் சொல்லுவான். நீ இவ்வளோ நாள் தீர்மானம் எவ்வளவோ எடுத்திருக்க, உன்னால் நிலச்சி நிற்க முடியாது, நீலாம் மற்றவங்கள மாதிரி ஆண்டவர் பிள்ளைய வாழ முடியாது, நீ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, உனக்கு இவ்வளோ தான், நீ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நம்மளை அவனோட பக்கமாக இழுக்கிறதுக்காக அவன் பொய்யான வார்த்தைகளை நம்ம காதுகளில் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தைகளுக்கு எதுக்குமே செவி கொடுக்காம, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். பரவாயில்ல, நான் பாவத்திலே இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரோடு இருந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், என்னுடைய பாவ இருள் எல்லாமே மாறி போகும்னு சொல்லி தைரியமாக பிசாசானவனை வார்த்தையினால் மேற்கொண்டு உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறலாம். அதுக்கு நம்ம மனசு மட்டும்தான் வேணும். நம்ம மனது அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும் போதும். பிசாசனனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம ஆண்டோடைய பிள்ளைய வாழுவேன்னு சொல்லி, விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை அறிக்கை பண்ணி ஆண்டோடைய பிள்ளையாய் மாறுங்க. பிசாசனன் நம்ம கிட்டே வராமல் தெரித்து ஓடி விடுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.